இப்பொழுது கூட இந்தி திணிப்பு, இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து பேசும்பொழுது அண்ணாதுரையும் பெரியாரையும் தூக்கி பிடிக்கக்கூடிய மக்கள் உண்டு. தூக்கி பிடிக்கணும், யாரும் தூக்கி பிடிக்க இல்லைன்னா நம்ம தூக்கி பிடிக்கலாம், மானாவரியா ஆள் இருக்கு. ஆனால் பாராளுமன்றத்தில் 1949 முதலில் இந்தி திணிப்பை எதிர்த்து பேசியது காயிதே மில்லத் என்று சொல்லப்படக்கூடிய முகமது இஸ்மாயில். யார் பேசுறோம்? நம்மள எத்தனை பேர் பேசுறோம்? இப்படி அவர்களே தூக்கி பிடிச்சிட்டு இருக்க முடியாது. நம்மளை பத்தி யார் பேசுறா? நம்மளை பத்தி பேசங்க யார் இருக்கா? நம்ம தானே பேசணும். அப்போ நேரு கேட்கிறார், உங்களுடைய உருதை தேசிய மொழியாக ஆக்கிவிடலாமா, அனைவரும் பேசக்கூடிய மொழியாக ஆக்கிவிடலாம் என்று கேட்கிறார். ஆனால் அவர் பிறப்பிலேயே ஒரு தமிழன், ஒரு தமிழ் இஸ்லாமியர். அவர் சொல்கிறார், இஸ்லாம் எனது வழி, தமிழ் எனது மொழி என்று சொல்கிறார். ஒரு தெளிவான பார்வை. இத முதல்ல பேசினது அவர் தான். மக்கள் அதிகமாக ஹிந்தி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் ஹிந்தியை தேசிய மொழியாக ஆக்க வேண்டும் என்றால் அதிகமாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பறவை மயில் அல்ல, காகை தான் உண்டு. தேசிய பறவையாக காகை ஆக்கி விடலாமா என்று கேட்டார். அதிகமாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய விலங்கு புலி அல்ல, நாய்கள் தான். நாய்களை தேசிய விலங்காக ஆக்கிடலாமா என்று கேட்டார். தர்க்கங்களை சரியாக முன்வைத்தார். அப்படிப்பட்ட அந்த இஸ்லாமியரை இந்த நிகழ்வில் தற்போது இந்தி திணிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களை அடையாளப்படுத்தணுமா, தூக்கி பிடிச்சோமா? அப்போ நம்மளே பேசலனா, நம்மளுடைய அடையாளங்கள் நாமே பேசலனா வேற யார் பேசுவார்? இப்படி நம்மளுடைய அடையாளங்களை நம்மளே மறந்துட்டு போறதுனால தானே நம்மளுடைய வரலாறுகள் மறைக்கப்படுது. நாம் என்ன செஞ்சோம் ஏது செஞ்சோம் தெரியாமலே போயிருதுல. பாபரி மசூதி இடிச்சத ஒரு 15 வயசு பையல்கிட்ட கேட்டா தெரியாது, மறந்துட்டான். அவ்வளவுதான் வரலாறு. ஏன்னா பேசினா தானே தெரியும்.